இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா அண்ட் புதினா. தேவையான ஒரு கைப்பிடி தான் புதினா எடுக்க போகிறோம். அண்ட் இஞ்சி அண்ட் ஒரு பூண்டு. இப்போது தக்காளியும் வெங்காயமும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கணும். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். இப்போது 4 பச்சை மிளகா, இதை நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் முழு பச்சை மிளகா தான் எடுக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். 6 லவங்கம், 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அண்ட் 2 பிரியாணி இலையை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பட்டை, இவ்வளோ தான். அண்ட் 3 மீடியம் பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணது, 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கப் கர்டு அண்ட் மின்ட்டு, சிக்கன், இஞ்சி பூண்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு, ஏன்னா தண்ணியெலாம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு மேரினேட் பண்ணும்போது அந்த வாட்டர் ரொம்ப நிறையா வராமல் இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தனி மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேரினேட் பண்ணும்போது பண்ணணும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1 ஸ்பூன் சால்ட் வந்து நான் சிக்கன்லேயே போட்டு மேரினேட் பண்ணுறேன். இப்போது அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கர்டு. இந்த கர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல திக்கான கர்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ஸன் கர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து புளிப்பு சுவை இல்லாமல் கர்டு வந்து திக்காக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக வந்து பிசைஞ்சு வைத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதோடைய எசன்ஸ் வந்து சிக்கனில் இறங்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் குக் பண்ணுறப்பவே உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் தனியாலாம் இதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கணுன்றது அவசியம் இல்லை. குக் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஒரு பிளேட் எடுத்து அது மேலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம். 1 டம்ளர் தான் நான் எடுத்துருக்கேன். இந்த 1 டம்ளர் தான் நான் எங்கள் வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 டம்ளருக்கான அளவு வந்து நீங்கள் யூஸ்வலாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன டம்ளர் யூஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 டம்ளர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய டம்ளர் வந்து அரிசி டம்ளர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிக்கன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இந்த 1 டம்ளருக்கே நான் வந்து 1/2 kg தான் சிக்கன் எடுத்துருக்கேன். அதுவே போதுமானது. அண்ட் இது வந்து நான் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சது. எப்பவுமே வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஊறினா தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறதுல தம் போட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ண போகிறோம். அதனால வந்து நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் அரிசி ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பிரியாணி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை காட்ட போகிறேன். நீங்கள் வந்து பிரியாணி பாத்திரம்னாலும் இந்த மாதிரி வெயிட்டான பாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு நீ காட்டுறேன். ஸ்டவ் வந்து பற்ற வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு 50 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பைசஸ்லாம் இப்போவே வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா வெடிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா வெடிஞ்சு வரணும். அண்ட் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி இருக்கணும் இந்த எண்ணெயில். அது வரையுமே நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஆனால் தீய விடக்கூடாது. இந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, ஒரு கைப்பிடி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் ரிமூவ் ஆகியிருக்கும்.
இந்த மாதிரி நல்லா வதக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். புதினாவும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளறினதுக்கப்புறம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவுமே வந்து எடுத்து இந்த ஆனியன் கூடவே போட்டு நல்லா வதக்குங்க. இதோடைய அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் கிளறும் போது 50% வந்து சிக்கன் குக் ஆகிடும். அதனால் சிக்கன் குக் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் தென் இப்போ வந்து அந்த 1/2 கப் கர்டில் இருக்கிற பேலன்ஸ் கர்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கர்டு வந்து நல்லா திக்காக இருக்கணும். அதே போல் எவ்வளோ கர்டு ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கிண்டி விட்டாலே தக்காளி வந்து குக் ஆகிடும். இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் நான் ஆட் பண்ண போகிறேன். 1.5 இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வாட்டரே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அரிசி வந்து. அதுக்குன்னு ரொம்ப உடையிற அளவுக்குலாம் நீங்கள் வாஷ் பண்ண வேணாம். இந்த மாதிரி உடையாமல் அரிசி எடுத்து போடணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் உடையாமல் வரும். இது வந்து எல்லா அரிசியுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தாலும் நீங்கள் இது உள்ள ஆட் பண்ணிக்கணும். இப்போது அரிசி போட்டதுக்கப்புறம் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். பிரியாணிக்கு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் காரம் இருக்கணும். இந்த க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இந்த பிளேட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி தம் போட போகிறேன். இப்போது எப்படி போடுறேன்றது உங்களுக்கு காட்டுறேன். பிளேட் வச்சு மூடினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் வெயிட்டான பாத்திரமோ இல்லை வெயிட்டான திங்ஸோ இருந்தால் உங்கள் பிளேட் மேலே க்ளோஸ் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் என்ன வெயிட்டான பாத்திரம் இந்த கிரைண்டர் கல் தான். இப்போ வந்து இதை வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன பிளேட் மேலே வச்சுட்டு அது மேலே கிரைண்டர் கல் வச்சிங்கன்னா சப்போர்ட் ஆக்கி நிற்கும். கொதித்து வரும்போதும் பிளேட் ஓப்பன் ஆகாமல் க்ளோஸ்லேயே இருக்கும். இப்போ வந்து 20 மினிட்ஸ் நம்ம வந்து பிரியாணி வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைக்க போகிறோம். 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடியாக இருக்கும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு பிரியாணியில் வந்து வாட்டர் இருந்தால் அது லைட்டாக கிண்டி விட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க மீடியம் ஃப்ளேமில். அண்ட் தென் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிரியாணி ஓப்பன் பண்ணாமல் அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி ரெடி ஆகிடுறது வந்து பார்க்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஏதாச்சும் கிளாத் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணும்போது இது லைட்டாக நான் உடச்சி விட்டு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு நீங்கள் நார்மலாகவே க்ளோஸ் பண்ணலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ 5 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ரிசல்ட். டேஸ்ட்டும் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது.